ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியதான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரொம்ப கிறிஸ்பியாக இன்ஸ்டண்ட்டாக டக் 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 நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் கூட இமேஜின் பண்ணிக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணிடலாம். அதுக்கு முன்னால் இன்னைக்கு நான் கட்டிருக்க பார்த்தீங்களா, இந்த saree தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. saree ரொம்பவே சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு இந்த பாப்கார்ன் சாரீஸு. பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி கோல்டன் கலரில் இந்த புட்டா புட்டாவாக இருக்கும். இதான் டசில்ஸு. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுப்பாங்க. அது டபுள் கலர், ஓகேங்களா? பாடி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். saree உங்களுக்கு ஃபுல் வியூ வந்து ட்ரிபிள் கலர்னு சொல்லுவாங்களா, லைட்டு டார்க், அதுக்கு மேலே லைட், அந்த மாதிரி. ஸோ சூப்பரான சாரியோட ரேட்டு 480 ரூபா. 2 saree வாங்கினீங்கன்னா 1 kg உங்களுக்கு. நான் ரெகுலராக டெய்லி சொல்கிறத இது சொல்லணும்னு கூட கிடையாது. இதை வந்து வெப்சைட்டில் தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் போடுங்க, தெரியாதவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுத்துக்குவோம், ஓகேங்களா? வேறு என்ன சொல்லணும்? ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். கட்டாயமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ஓகே? இப்போ நம்ம என்னங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து வறுக்காத ரவை தான். முதல்ல தண்ணி கொஞ்சம் நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம். நல்ல சூடான தண்ணி தான் இப்போ இது கூட ஊற்ற போகிறோம். 1/2 கப் ரவைக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்னு பார்க்கலாம். நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் சூடான தண்ணி தான் நம்ம இப்போ இதில் ஊற்றணும். இப்போ தண்ணி நமக்கு வந்து நல்லா கொதிச்சிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இது வந்து 1/2 கப்பு, இது வந்து 1 கப்பு. இப்போ நான் இந்த 1 கப்புக்கு 1/2 கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன், சரிங்களா? இது 1, இது ஒரு 1/2 கப்பு. ரவையில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நல்லா அந்த சுடு தண்ணியிலேயே அது அப்படியே நல்லா வெந்து வரட்டும். கடைசியில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து ஆற வச்சிடலாம், ஓகேங்களா? நல்லா ஊறட்டும். ஊறுறதுக்கப்புறம் என்னென்ன ஆட் பண்ணுன்னு பார்க்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு வச்சுருந்த இந்த பாருங்களேன், எவ்வளோத்துக்குள்ள ஆகிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு ரவை வந்து நமக்கு நல்லா உப்பி வந்துடும். நம்ம இது கூட என்ன போட போகிறோன்னா, இங்கே பாருங்கள், 1 கப்பு, நான் 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். 1 கப்பு நம்ம கொழுக்கட்டை மாவு, அதாவது அரிசி மாவில் கொழுக்கட்டை மாவு சொல்லுவோம்ல, அது வந்து 1 கப் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இது கூட போடுறதுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. வாசத்துக்கு பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் எள்ளு. இது வந்து நீங்கள் வெள்ளை எள்ளு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் கருப்பு எள்ளு போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 1, 2, ஓகேங்களா? சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சு. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு காலி ஆகிட்டு போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம கை வச்சு நல்லா கிளறிட்டு, தண்ணி இப்போ எதுவும் தேவையில்லை. நீங்கள் தேவைன்னா மட்டும் ஊற்றிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து இந்த பாருங்கள், ரவையில் உள்ள அந்த தண்ணியே உங்களுக்கு இருக்கும். ஸோ தேவைன்னா லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் தான் நமக்கு தேவைப்படும். போட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க மாவை. முறுக்கு தெரியும்ல, முறுக்கு வந்து நம்ம செய்யும் போது கொஞ்சம் நல்லா லூஸாக தான் இருக்கணும், ரொம்ப டைட்டாக மாவு இல்லாதபடி. கொஞ்சம் பாருங்கள், அந்த ரவையே நல்லா உங்களுக்கு சாஃப்ட் ஆயிரும். இந்த போட்ட பெருங்காயம் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். நான் எந்த தண்ணியுமே ஆட் பண்ணல பாருங்கள், அதனால தான் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாகவே லைவில் காமிக்கிறேன். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமே உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்கள் கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, முறுக்கு குழலில் போட்டு முறுக்காக நம்ம செய்ய போகிறோம், ஓகே? இப்போ அதுக்கு எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா குழலில் எடுத்து ஊற்றலாம். இப்போ நம்ம வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும், அவ்வளோதான். இந்த எண்ணெய் கொஞ்சம் சிம்மில் வச்சு இந்த மீடியமாக வச்சுட்டு நம்ம எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கு முன்னால் நம்ம எடுத்துருக்க மாவை பாருங்கள், இந்த ஸ்டார் வச்சு எடுத்துருக்கேன் இன்றைக்கி. இந்த ஸ்டார் வச்சு போட்டு நம்ம வந்து மாவை ரெடி பண்ணதை முறுக்கு குழம்பு மாதிரி பிரிய போகிறோம். இந்தாங்க 2 தட்டு எடுத்துகிட்டு, எனக்கு இப்படி தான் போட தெரியும். ஒவ்வொருத்தர் வந்து வேறு மாதிரி போடுவீங்க, ஒரே தட்டில் போடுவீங்க. பட் நான் இந்த மாதிரி தான் போடுவேன். இதில் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும். அதுக்காக எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு இங்கே பாருங்கள், இது எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் தெரியுமா அந்த மாவு. தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ நம்ம போட வேண்டியது. இது வந்து கொஞ்சம் டைட்டாக வச்சு போடுற மாதிரி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து 3 முறுக்கு வந்து புளிஞ்சிருக்கோம். கொஞ்சம் பார்த்து போடுங்க.
தண்ணி இனி படிச்சுன்னா டபக்குன்னு நமக்கு எண்ணெயில் ஓகேயா. ஒரு சிலர் இதில் வச்சு அப்படி புழிஞ்சிடுறாங்க. எனக்கு இன்னும் அந்தளவுக்கு நான் இன்னும் ப்ராக்டிஸ் ஆகலை. ரொம்ப ஈஸி இது. நீங்கள் வந்து ரவையை போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேயா. இது கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனோடனே நம்ம மாற்றி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னால் திரும்ப நம்ம இதில் வந்து டக்கு டக்கு நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதை போட்டோடனே நீங்கள் திருப்பி போடாதீங்க. கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆன அப்புறமா நல்லா திருப்புங்க. இங்கே பாருங்களேன், நான் 2 பக்கமும் மாற்றி மாற்றி போட்டாச்சு. நல்ல அழகான ஒரு ப்ரௌன் கலர் வந்துடும். இந்த மாதிரி ப்ரௌன் வந்துட்டுனா நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். சரிங்களா. நம்ம முறுக்கு செய்யணுன்னா எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு நாங்கள் செய்வோம் தெரியுமா. இப்போலாம் எங்கள் அம்மா காலத்துலலாம் அப்படி ரொம்ப கஷ்டப்படுவாங்க உட்காந்து. இப்போ என்னென்னா எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணணும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்முடைய முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. செகண்ட் பேட்ச். ஆனால் எனக்கு என்னென்னா முறுக்கில் இந்த போடும் போது தான் கொஞ்சம் இன்னும் எனக்கு அந்த பயம் இருக்குது. அதில் கொஞ்சம் அதுக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். ஆனால் நான் எல்லாமே செஞ்சுருவேன். இதை போடும்போது மட்டும் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது மீதி இருக்கிறதையும் இந்த மாதிரி மாவெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். போட்டுட்டு நம்ம வந்து கடைசியில் பார்க்கலாம். பாருங்களேன், இந்த அளவுக்கு நம்ம முறுக்கு போட்டு எடுத்தாச்சு. இப்போ லாஸ்ட் பேட்ச் நான் அடுப்பில் போட்டிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என் பையன் தான் எனக்கு வந்து ஃபுல்லாக சுற்றி இருக்கான். ஸோ ஷேப்பெல்லாம் பார்க்க எங்கள் பையன் அழகாக செஞ்சு கொடுத்துருக்கான். பாருங்க, ஒன்று நம்ம அதை நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள். அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்படி வாயில் வச்சோன்னையும் நல்ல ஒரு கருமுறைன்னு சிலது வந்து கடுக்குங்கள்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. நல்ல ஒரு சாப்பிட்டா நல்ல ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. கட்டாயமாக நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது. இப்படி தான் நம்ம அரிசி உளுந்தெல்லாம் போட்டு தான் செய்யணும்னு கிடையாது. நம்ம இதில் நிறைய விதத்தில் வந்து நம்ம முறுக்கு செஞ்சுருக்கோம். இது ஒரு மாடு. நான் கொடுத்துக்க அதே அளவு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். 1/2 கப் ரவைக்கு 1 கப்பு வந்து நம்ம கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கோங்க. அதாவது அரிசி மாவு தான், அதில் உள்ள கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்நாக்கு ஈவினிங் வந்து காஃபிக்கு நீங்கள் குடிக்கிறதுக்கு பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சு வச்சிடலாம். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறுனப்புறமா ஒரு நல்ல ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக் கிடைக்கும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனுக்கும் ஏகே பிக்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.